வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 2 பேக்கெட், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், முழுகரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம், குக்கிங் க்ரீம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய இலை பவுடர் 1 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ண முந்திரி பருப்புலாம் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் தாளிப்பை போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணக்கூடாது, பொடிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர் சொல்லியிருக்கேன். சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த பச்சை மிளகாய் போட்டாச்சு. இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 7 மடங்கு பூண்டு இருக்கணும், 3 மடங்கு இஞ்சி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலாக்கு அந்த கார்லிக் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பூண்டு அதிகமாக போட்டிருப்பேன், இஞ்சி கம்மியாக போட்டிருப்போம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு தான் இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக பர்டிகுலராக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதே டைமில் காரம் அதிகமாக இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடரில். இதே ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த கிரேவி. இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பன்னீர் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் கட் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணியில் போடணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது, புளிப்பு தன்மையும் வந்துடும். அதுக்கு பிறகு கட் பண்ண பன்னீரை நீங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்து பாருங்கள். சின்னதாக புள்ளி இருந்ததுன்னா கண்டிப்பாக புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கிரேவியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் பன்னீர் கட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் சைடில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அதாவது புள்ளியாக இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் புளிப்புத்தன்மை இருக்கா இல்லையான்னு. இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு
முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் திக்காக கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும். குறை அரைக்கூடாது, அதே டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிடுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காக ரெடியாக இருக்கா, இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவி நல்லா வேக வைக்கணும். இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிரேவி நல்லா வேகாமல் நீங்கள் பன்னீர் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் வேகும் போது என்ன ஆகிட்டு நம்மளுக்கு ஒன்று உடைய ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த பன்னீர் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட்டை ஏற்கனவே குக் பண்ண இந்த கிரேவி தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் அப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பச்சையாக அரைச்ச அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண சொல்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலையை கொஞ்சம் வறுத்து பவுட்ரு பண்ண போகிறோம். எதுக்காக வறுக்கணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதே மிக்சியில் அரைச்சா ஈஸியாக அரைச்சலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது பாதி பவுட்ரு காணாமல் போய்டும் காற்றுலேயே. அதுக்காக தான் இந்த மாதிரி பேன்லேயே வறுத்துட்டு கையிலே பவுட்ரு பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆச்சு செக் பண்ணுறோம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த கிரேவி திக் ஆகிறதுக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் பன்னீர் போடணும். இப்போ மேலே அந்த புள்ளியாக அந்த ஆயில் மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் உங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது. அதே டைமில் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திக்காக வந்திருக்கு. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பன்னீர் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏங்கிட்டுன்னு பன்னீர் அப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதனால தான் ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை பவுடர் இதில் போட்டிருக்கோம். பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பட்டர் நான் சொன்ன குவான்டிட்டி அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த கிரேவி அந்த கஸ்தூரி மெத்தி போட்ட பிறகு கலர் டெக்ஸ்சர் மாறி இருக்கும். க்ரீனிஷ் கலர் அங்கங்கே தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் வந்துருக்கணும். இந்த இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும். க்ரீமை போட்ட பிறகு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெக்ஸ்சர் மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த க்ரீம் போடுற டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது தொடர்ந்து வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் 1/2 கிலோ, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்,
சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் சிறிதளவு, சாட் மசாலா தேவையான அளவு, தயிர் 100லேருந்து 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கடையிலேருந்து வாங்கும்போது வெண்டைக்காய் நல்லா பிஞ்சான வெண்டைக்காய் இருக்கணும். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு பண்ணும்போது நல்லா பிஞ்சாக கடையில் பார்த்து வாங்குங்க. அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸை கட் பண்ணுறோம். தின்னாக கட் பண்ணுறது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வெண்டைக்காய் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணினா நல்லா தின்னாக ஈஸியாக கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக கட் பண்ண சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. சின்ன பவுல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் அகலமான ட்ரே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்ட உடனே கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அரிசி மாவு. நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கடலை மாவு 2 மடங்குனா 1 மடங்கு அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும், அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்காது. இந்த மாதிரி ரெசிபிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான போட்டிருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சமாக சீரகம் பவுடர் போடுங்க. அந்த சீரகம் பவுடர் வந்து ஒரு மைல்டாக இருக்கும், ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஃப்ளேவர் தெரிய வரும். அதனால தான் சீரகம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 100லேருந்து 150 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறதில்லை. இதுக்கு பிறகு தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த வெண்டைக்காய், அந்த கடலை மாவு, அரிசி மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. மேலோட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தண்ணி தெளிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகும். அதனால தான் கொஞ்சமாக தள்ளி தெளிக்க சொல்கிறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணினா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். சூடு இல்லாத எண்ணெயில் கண்டிப்பாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கா. இந்த மாதிரி வெண்டைக்காய் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கடைசியாக சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாட் மசாலா எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டேன்னா, அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.